புதுச்சேரி அரசின் கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் 7வது ஆண்டு விழாவும் மகளிர் தின விழாவும் புதுவை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆண்டு விழாவிற்கு மூத்த பேராசிரியர் ராஜபாண்டியன் தலைமை தாங்கினார். சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் சோலைமலை சாமி அனைவரையும் வரவேற்றார். சங்க செயலாளர் சிவக்குமார் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் தெலுங்கானா மாநில பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தேசிய செயலாளருமான பேரா புள்ளையா சிறப்புரையாற்றினார். கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பார்த்த சாரதி, தேசிய செயலாளர் சுவாமிநாதன், மண்டல செயலாளர் ராஜேஸ்வர் ராவ், தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் தலைவர் மனோகரன், செயலாளர் மது, துணைத் தலைவர் உஷா ரகோத்தமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த பேராசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டனர். செயற்குழு உறுப்பினர் ஆர் பார்த்தசாரதி அனைவருக்கும் நன்றி கூறினார். பேராசிரியர் நடன குஞ்சிதம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். பிற்பகல் அமர்வில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் உமா தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சவுந்தரவல்லி விழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். மூத்த வழக்கறிஞர் திருமதி மேரி அண்ணா தயவதி மூத்த குடிமக்களின் வாழ்வும் வளமும் சட்ட பாதுகாப்பு குறித்து விளக்க உரையாற்றினார். மகளிர் தின விழாவை ஒட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு செய்யப்பட்டது. பேராசிரியர் ஷாமா நன்றி உரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை மதம் என்ட்ரசன் பாரதி, முன்னாள் கல்லூரி முதல்வர் வரலட்சுமி, துணை செயலாளர் சக்குபாய், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜோஸ்பின் மேரி நிர்மலா, ஜெயஸ்ரீ ஆஷா ஆகியோர் செய்திருந்தனர்.